நேற்றுக்கு ஆப்கானிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் இந்தியாவில் இருந்த தருணத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற இராணுவ நிலைகளுக்கு எதிராக தாக்குதலில் ஈடுபட்டாங்க. அந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் ஏகப்பட்ட ஆப்கானியர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னும், இந்த ஏர் ஸ்ட்ரைக்கு ஒரு தக்க பதிலடியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னும் ஆப்கான் ஃபாரின் மினிஸ்டரை சேர்ந்த நபர்கள் இந்தியாவில் இருந்துக்கிட்டே ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. இதனை தொடர்ந்து இன்னைக்கு காலையில் அதிகாலையில் பாகிஸ்தானோட பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளில் ஆப்கான் தாலிபான்ஸ் தாக்குதலில் ஈடுபட்டாங்க. இது தெஹ்ரீக் தாலிபான் கிடையாது. இதற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் தான் தாக்குதலில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு காலையில் தாலிபான்ஸ் அஃபிஷியலாக அமெரிக்க ஆயுதங்கள், இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத முறையில் அமெரிக்கன் ஹம்வீஸை பயன்படுத்தி பாகிஸ்தானி இராணுவ நிலைகளுக்கு எதிராக மல்டிபிள் இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலில் பாகிஸ்தானோட அஃபிஷியல், அதாவது ஆர்மி ஸ்போக்ஸ் பர்சன் வெளியிட்ட கேஏஓட எண்ணிக்கை, கில்ட் இன் ஆக்ஷன் எண்ணிக்கை சுமாராக 48. ஆனால் 48 தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா பாகிஸ்தான் எப்பயுமே அவங்களோட கேஷுவாலிட்டி ரேட்டை கம்மியாக தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 80லேருந்து 90 பாகிஸ்தானிய இராணுவ வீரர்கள் இன்றைக்கி அதிகாலையில் மட்டும் இறந்து போயிருப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக நடந்த பார்டர் கிளாஷஸில் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதற்கு ரிட்டாலியேட் பண்ணுற மாதிரி பாகிஸ்தான் இராணுவம் அவங்களோட விமானப்படையை பயன்படுத்தி, இந்த இடத்துல பாகிஸ்தான் விமானப்படையை பயன்படுத்தும் பொழுது ஆப்கானிஸ்தானில் அந்த விமானங்களை தடுக்கக்கூடிய இன்டர்செப்டார்ஸோ ஆர் ஒரு ப்ராப்பரான ஏர்ஃபோர்ஸோ கிடையாது. ஏன்னா பாகிஸ்தானியர்கள் இன்றைக்கி ட்விட்டர் அக்கௌண்ட்டில் பாகிஸ்தானி விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானங்கள் அன்சேலஞ்சாக ஆப்கானிஸ்தானோட ஏர்ஸ்பேஸுக்குள்ளே பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக போதுமான அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் ஆப்கானிஸ்தானில் கிடையாது. தாலிபான்ஸுக்கு ஒரு ஏர்ஃபோர்ஸும் கிடையாது. அவங்க ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் பயன்படுத்தலை, ஹெலிகாப்டர்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு பாகிஸ்தானி போர் விமானங்களுக்கு எதிராக அவங்க சண்டை போட முடியாது. ஸோ ஆளே இல்லாத இடத்துல இவங்க ஸ்கோர் கார்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த வகையிலையும் பாகிஸ்தானி விமானப்படைக்கு ஒரு பெரிய வெற்றியாக தான் நம்ம கருத முடியாது. ஏன்னா அங்கே யாருமே இல்லை இவங்களை தடுக்கிறதுக்கு. ரெசிஸ்டன்ஸே 0ல் இருக்கிறப்ப இதை பற்றி நம்ம பெருசாக பேசணுன்ற அவசியம் இல்லை. பட் பாகிஸ்தானியர்கள் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹை ரெசல்யூஷன் இமேஜஸை வெளியிட்டிருக்காங்க. இதில் ஆப்கானிஸ்தானோட விமானப்படைத்தளம், ஆப்கானோட விமானப்படைத்தளம் சொல்கிறத விட அமெரிக்கன்ஸ் கட்டின விமானப்படைத்தளத்தில் இருக்கிற சில முக்கிய இடங்கள் எல்லாத்தையுமே தாக்குறாங்க. பீரங்கிகளை குமிச்சு வச்சிருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் தாக்குறாங்க. இதோட ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே அந்த நாட்டு மக்களோட ப்ராப்பகேண்டாக்காண்டி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாமே ஹை கிளாரிட்டியில் இருக்குது. இப்போது இந்த ஃபுட்டேஜஸை ரிலீஸ் பண்ணி ஆப்கானிஸ்தானில் நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானியர்கள் உலகத்துக்கு சொல்கிற தருணத்தில் இதே மாதிரி S-400 அழித்த ஃபுட்டேஜோ இல்லை இந்தியாவோட ஏர்பேஸஸை நாங்கள் தாக்கியிருக்கோம், ஃபைட்டர் ஜெட்ஸை சுட்டு தள்ளியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபுட்டேஜஸையோ பாகிஸ்தானால் ஏன் ரிலீஸ் பண்ண முடியலை? இப்போ பாகிஸ்தானியர்கள் இந்தியாவுக்கு எதிராக பெரிய தாக்குதல் நடத்தி வெற்றி கண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல எந்த ஒரு எவிடன்ஸையுமே அவங்க ப்ரொவைட் பண்ணாததுக்கான காரணம் என்ன? ஆப்கானிஸ்தானில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கல்ல ஏர்பேஸஸை சுட்டு தள்ளுற வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே. ஏன் இந்தியாவுக்கு எதிராக அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியலை? ஏன்னா அப்படி எதுவுமே நடக்கலை. இதை தான் நம்ம கடந்த காணொலிகளில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸுன்றதை பாகிஸ்தானால் ப்ரொவைட் பண்ணவே முடியலை. வாய் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. காரணம் அவங்க சொன்னது எதுவுமே நடக்கலை அப்படின்னு. அது இந்த தருணத்தில் 200% உறுதியாயிருக்கு. இதற்கு மேலே கமெண்ட்டில் பேசுகிறவங்களுக்கு இந்த கேள்விக்கான பதிலை மட்டும் அவங்க தெளிவாக சொன்னால் போதும். ஆப்கானிஸ்தானோட இராணுவ நிலைகளை தாக்குதலின் மூலமாக அழித்து அந்த வீடியோவை வெளியிட்ட பாகிஸ்தானி விமானப்படையால் ஏன் இந்திய விமானப்படைத்தளத்தை தாக்குனதையோ இல்லை நம்மளோட S-400 அழிச்சிட்டோன்னு சொல்கிறாங்களே அந்த ஃபுட்டேஜஸையோ வெளிப்படுத்த முடியலை, அவர் வெளியே கொண்டு வர்றதுக்கு கேப்பபிலிட்டி இல்லை. இந்த கேள்விக்கான பதிலை அவங்க சொன்னாங்க அப்படின்னா போதுமானது. இப்போது ஆப்கானிஸ்தான் மேட்டருக்கு வருவோம். இந்த தாக்குதலுக்கு அப்புறமா மீண்டும் ஆப்கான் தாலிபான்ஸ் பாகிஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்ற செய்தி தான் லேட்டஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. எஸ், பார்டரில் நடந்த கிளாஷஸை தாண்டி இப்போது பார்டர் போஸ்ட் நிறையதை ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தாலிபான்ஸ். தாலிபான் கிட்ட விமானப்படை இல்லாமல் இருக்கலாம், ஆர் பாகிஸ்தான் அளவுக்கு ஆர்ட்டிலரிஸோ இல்லை ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களாம் உலகத்திலேயே ரொம்ப பயங்கரமான ஃபைட்டர்ஸ். அதுவும் அவங்களோட ஜியோகிராஃபியில் அவங்கள அவ்வளவு சீக்கிரம் தோக்கடிக்க முடியாது. இதற்கு முன்னாடி சோவியத் யூனியன் உலகத்திலேயே மிகப்பெரிய லேண்ட் ஃபோர்ஸை வச்சுருந்த நாடு தோற்று போயிடுச்சு. உலகத்திலே மிகப்பெரிய ஏர்ஃபோர்ஸை இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற நாடு ஏகப்பட்ட தடவை பாம்பு போட்டு குண்டு மலையை பொழிஞ்சும் ஆப்கானிஸ்தானை விட்டு ஓடி போயிட்டாங்க. அடுத்த லிஸ்ட்டில் இப்போ பாகிஸ்தான் சேரப்போகுது.
ஏன்னா ஆப்கானிஸ்தானை தொட்ட எந்த ஒரு எம்பையரும் ஹிஸ்ட்ரியில் எந்த ஒரு சூப்பர் பவரும் அடுத்து இருந்ததா சரித்திரமே இல்லை. ஏன் அமெரிக்கன்ஸ் கூட பாருங்கள், ஆப்கானிஸ்தான்லேருந்து அவங்க வெளியே போனதுக்கப்புறமா அமெரிக்கன் எம்பையரோட வீழ்ச்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கீழே தான் போயிட்டு இருக்காங்களே தவிர மேலே வரல. ஸோ அந்த மாதிரி இப்போது பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் அப்படின்ற இந்த நாடு இந்தியாவை நட்பு நாடாக கொண்டு இருக்கக்கூடாது, இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, அந்த டைமில் நம்ம கரெக்டாக ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம யாருன்றதை புரிய வச்சிடணும். ஆப்கானிஸ்தான் மேலே நடத்துகிற இந்த தாக்குதலின் மூலமாக நீங்கள் இந்தியாவு கூட இணக்கமாக போனீங்கன்னா நாங்கள் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போன்றதை நம்ம அவங்களுக்கு புரிய வச்சிடணும். புரிய வச்சு நம்ம சைடு அவங்களை இழுத்து கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படி ஆப்கானிஸ்தானை அவங்க பக்கம் இழுக்க நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் ஆப்கானிஸ்தானை அடக்குமுறையின் மூலமாக பாம் போட்டு அவங்க சைடு இழுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த இடத்துல தவறான விஷயம். இதற்கான பதிலடியை பாகிஸ்தான் சந்திக்கும். சூப்பர் பவராலேயே தப்ப முடியல. பாகிஸ்தான் ஒரு சூப்பர் பவர் கிடையாது, பெக்கிங் பவர். இந்த பவர் என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து வேடிக்கை பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி சவுதி அரேபியா பாகிஸ்தான் டிஃபென்ஸ் பேக்ட் போட்டிருக்காங்கல்ல, இந்த டிஃபென்ஸ் பேக்ட் ஆக்டிவேட் ஆகுமா? ஏன்னா பாகிஸ்தானை இப்போ தாலிபான் அஃபிஷியலாக தாக்கிட்டாங்க, நிறைய பார்டர் போஸ்ட்டை ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேஷுவாலிட்டி ரேட்டுன்றது நேற்றுலேருந்து பாகிஸ்தானி சோல்ஜர்ஸுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட 3 டிஜிட்டை தாண்டி போயிருச்சு. அப்போது இந்த தாக்குதலை சவுதி அரேபியா பேக்டில் இருக்கிற காரணத்தினால் அவங்களும் உள்ளே வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் பாகிஸ்தான். சும்மா தாக்கிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி சவுதி அரேபியா அவங்களோட விமானப்படையை கொண்டு வந்துடாது. பாகிஸ்தான் சவுதி அரேபியா கிட்ட எங்களால் சமாளிக்க முடியலை அப்படின்னு சொன்னாலே ஒழிய அவங்க உள்ளே இறங்க மாட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு சவுதி அரேபியாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் 2 பேருமே பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் சண்டையை விட்டுட்டு அப்படின்னு தான் பொதுவாக தான் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானுக்கு முழுக்க ஆதரவாக பாகிஸ்தான் செஞ்சது தான் சரி அப்படின்னு அவங்க எந்த இடத்துலையுமே சொல்லலை. 2 பேரும் சண்டை போடுறது தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு நடுநிலையான இடத்த தான் அவங்க இப்போ வரைக்கும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் சவுதி அரேபியா கிட்ட ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்கா பாகிஸ்தான் கூட இணைந்து சண்டை போடுற அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏர்ஃபோர்ஸில் சவுதி அரேபியா ஒரு பெட்டரான ஏர்ஃபோர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற ஆசெட்ஸ் எல்லாமே யூரோஃபைட்டர் டைஃபூன், F-15 ஸ்ட்ரைக் ஈகிள், F-15C, அப்புறம் டொர்னேடோ கிரவுண்ட் அட்டாக் ஏர்க்ராஃப்ட். இது எல்லாமே உலகத்திலேயே ரொம்ப பெஸ்ட்டான ஏர்க்ராஃப்ட்ஸ். யூரோஃபைட்டர் டைஃபூன், அப்புறம் ஸ்ட்ரைக் ஈகிள், அப்புறம் கிரவுண்ட் அட்டாக்கு இருக்கிற டொர்னேடோ எல்லாமே பெஸ்ட் இன் கிளாஸ் ஏர்க்ராஃப்ட்ஸ். இதை சவுதி அரேபியா ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றும் சவுதி அரேபியாவுக்கு ட்ரைனிங்ன்றது அமெரிக்கன்ஸ் மூலமாகவும் யூரோப்பியன் நேஷன்ஸின் மூலமாகவும் அடிக்கடி வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ ராயல் சவுதி ஏர்ஃபோர்ஸ் அந்த ரீஜியனில் அன்டிஸ்பியூட்டடான ஒரு ஹெவி வெயிட். இவங்க உள்ளே இறங்குனாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உள்ளே இறங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அதற்கான பதில் இல்லை. இந்த ட்ரீட்டியில் பாகிஸ்தான் ரெக்வஸ்ட் வைக்காத வரைக்கும் அவங்க உள்ளே இறங்க மாட்டாங்க. பட் எக்கனாமிக்கல் சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு இருக்கும். மற்றும் பொலிட்டிக்கல் சப்போர்ட் குளோபல் ஸ்டேஜில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சவுதி அரேபியா பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. கரண்ட்டாக தாலிபான்ஸ் பார்டரை நோக்கி நகர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்களோட டேங்க்ஸ் மற்றும் ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு இருக்காங்க. நாளைக்கு தான் என்ன நிலவரம் அப்படின்றது தெரியும். அண்ட் பாகிஸ்தானில் இருக்கிற சில முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ட்விட்டர் சமூக வலைதளங்களில் இன்றைக்கி நைட்டு தூங்காதீங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளையும் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மேசிவான ரிட்டாலியேஷனை தாலிபான் சைட்லேருந்து இன்றைக்கி ராத்திரி எதிர்பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதாக இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தோட நன்றி, வணக்கம்.